கொரட்டை, ஸ்னோரிங் உங்களை விட உங்கள் கூட இருக்கிறவங்கள அதிகமாக பாதிக்கும். இந்த கொரட்டைனால நீங்களோ அல்லது உங்கள் கூட இருக்கிறவங்களோ பாதிச்சிட்ருக்காங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களுக்கு டெஃபினட்டாக போட்டு காட்டுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு பதிவுலேயும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம். நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அல்லது உங்கள் உடல் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வியாதி இல்லை, வியாதியோட அறிகுறி மாத்திரமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில் இந்த கொரட்டையும் ஒரு வியாதியோட அறிகுறி அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும், இதோட வேறு என்னென்ன சிரமங்கள் இருக்கும், இதுக்கு எப்படி சொல்யூஷன், இது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட இந்த கொரட்டை வர்றதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுறது உங்களோட நுரையீரல், இரண்டாவது உங்களோட மலக்குடல். இப்போ இதை எப்படி நம்ம கிராஸ் செக் பண்ணிக்க முடியும்? இந்த 2 உறுப்பு நம்ம சொல்லிட்டோம். எப்படி நம்ம கிராஸ் செக் பண்ணிக்க முடியும்னு கேட்டால், இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸையும் உங்களுக்கு இருக்கான்னு வாட்ச் பண்ணுங்கள். நான் ஒரு 10 கம்ப்ளைண்ட் சொன்னேன்னா குறைஞ்சபட்சம் 1ஆவது உங்களுக்கு இருக்கக்கூடும். இப்போ ஒன்றா சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை அப்படின்னா மூக்கு அடைக்கிறது, நேசல் பாலிப்ஸ், அதாவது மூக்கில் சதை வளர்ந்துடுற மாதிரி இருக்கிறது, சளி பிடிக்கல ஆனால் மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்குது, தொண்டை அடிக்கடி கட்டிக்குது, வாய்ஸ் மாறிடுது, கரகரன்னு வாய்ஸ் தொண்டை மாறிடுது, அடிக்கடி சளி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது, தொண்டையில் சளி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி, அதாவது செருமல் மாதிரி வருது, ப்ரஷ் பண்ணும்போதெல்லாம் சளி இருக்கிற மாதிரி, துப்பிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, நெஞ்சு பகுதியில் முதுகு பகுதியில் கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது, வாசனைகள், நல்ல வாசனைகள் கெட்ட வாசனைகள் திடீர்னு தெரிய மாட்டேங்குது, அல்லது எப்பவும் சளி பிடிச்சிட்டே இருக்கும், குளிர்ச்சி சேர்த்த முடியாத சளி பிடிச்சிக்கும், தண்ணி மாற்றி ஊர் விட்டு ஊர் போய் தண்ணி மாற்றி குடித்தா சளி பிடிச்சிக்கும், சளி இருக்கும் ஆனால் 2 நாள் 3 நாளில் சரியாயிடும், அல்லது ரொம்ப நாள் ஆச்சு சளியே பிடிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணர்வு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. அண்ட் காரம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் இது அடுத்தது, உங்களோட மோஷன் சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடும். என்னவா இருக்கும்? அடிக்கடி மோஷன் போகிறது, டைம் இல்லாமல் மோஷன் போகிறது, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 தடவையாவது மோஷன் போயிட்டுருக்கீங்க, மோஷன் போயிட்டு வந்தால் கூட மறுபடியும் மோஷன் போகணும் போல் ஃபியூ மினிட்ஸ்லேயோ ஹவர்ஸ்லேயோ மறுபடியும் அந்த உணர்வு வரக்கூடும், கேஸ் நிறைய ரிலீஸ் ஆகிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்றாவது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் ஒரு விஷயந்தான் உங்கள் கொரட்டை. ஸோ டெஃபினட்டாக உங்களோட இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக உங்கள் கொரட்டை உங்களுக்கு உணர்த்திட்டுருக்கு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறத அட்லீஸ்ட் இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அக்குபஞ்சர் சிறந்த தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.